இப்போதான் நியூ இயர் செலிப்ரேஷன் முடிஞ்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு வந்துச்சு. ஹாப்பி பர்த்டே டு ஆல் கேக் அண்ட் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்க. அதுக்கு பர்த்டே எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோன்னு. தெரியாதவங்க நான் சொல்கிறேன். ஓகேவா? பர்த்டே எப்பவுமே வந்து ஜான் பெஞ்சில் தான் வரும். லைக் 13, 14 அந்த மாதிரி வரும். ஓகேவா? தமிழ் மந்த்தில் மார்கழியோட லாஸ்ட் டேட்டாக செலிப்ரேட் பண்ணுறோம். அதில் வந்து பழைய பொருட்கள், பழைய ட்ரெஸ்ஸு, என்னென்ன பழுசாக இருக்கும் அதெல்லாம் போட்டு எரிச்சிட்டு நாளைக்கு பொங்கலில் தை 1ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண மாதிரி புது துணி, புதுசாக பொருள் வாங்குவாங்க, புதுசாக ஏதாவது வாங்குவாங்க, புது பாய், புது தலகாணி. இன்னும் சில பேர் வந்து சில வீடுகளெல்லாம் வந்து பெயிண்ட் அடிப்பாங்க, டெக்கரேட் பண்ணுவாங்க. மென் அண்ட் உமன் 2 பேர், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, இந்த ஃபேமிலி மெம்பர்ஸை சேர்த்து வீட்டை க்ளீன் பண்ணி நீட் அண்ட் க்ளீனாக பண்ணுறது, டெக்கரேஷன் பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அண்ட் இந்த விஷயமும் இருக்குது. சூரியன் பகவானுக்கும் இந்தியன் பகவானுக்கும் அது நேச்சுரல் இயற்கைக்கு ஃபார்ம் அனிமல்ஸ்னா இந்த விவசாயத்தை விடுகிற அனிமல்ஸ், அதாவது பசு, ஆடு, எருமாடு, கோழிகள், இந்த மாதிரி நிறைய இருக்கிற ஃபார்மில் இருக்கிற உதவி பண்ணுற அனிமல்ஸுக்கு நம்ம நன்றி சொல்கிற மாதிரி இதுக்கு சேர்த்து நன்றி சொல்லி இவங்களுக்கு வந்து நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணுற மாதிரி தான் இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு. இதெல்லாம் ஓகே. ஆனால் வந்து சில பேர் இதே வந்து தப்பாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. என்னன்னா பழுப்பை எரிக்கணும்னு சொல்லி நம்ம ஹிஸ்ட்ரியாக சேர்த்து எரிக்கிறாங்களோ அப்படின்னு சில வெப்சைட்டில் போட்டுருக்காங்க. அதுக்கே ஆகும். ஓகேவா? எரிக்கணும்னா ஆனால் எப்படி எரிக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபயருக்கு வுட்டு, அதாவது தேக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க, அது. அப்புறம் பட்டை, ஓகே, இல்லை வெறும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று. அப்புறம் ஸ்டவ்வோட வெரைட்டி பார்த்தீங்கன்னா அது போட்டு பெட்ரோலு, கிருஷ்ணாயில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி நீங்கள் வந்து பற்ற வச்சு எரிக்கணும். ஓகேவா? எதெல்லாம் எரிக்கணும்னா நம்மளோட பேடான மெமரிஸ், ஓகேவா, நம்மளோட கோபம், நம்மளோட தேவையான சோகம், நம்மளோட பொறாமை, நம்மளோட பகை, நம்மளோட ஹெட்வைஸ், அதாவது ஹெட்வைஸ் வந்து கர்வம், அப்புறம் வந்து சோம்பேறித்தனம், கேர்லெஸ், செல்ஃப் லவ், ஓகேவா, அண்ட் ஈகோ, இந்த மாதிரி இருக்கும். நம்மளோட டீஃபால்ட்டான விஷயங்கள் அதெல்லாம் போட்டு தான் எரிக்கணும்னு சொல்லுவாங்க. எல்லா பொருளும் போட்டு எரித்து பொல்யூஷன் வச்சு பழைய நம்மளோட ஹிஸ்ட்ரிலாம் காணாமல் போயிட்டு இருக்கு இல்லையா? அது நம்மளோட கேரக்டர், நம்மளோட பேடான ஹேபிட், நம்மளோட பேடான ஆட்டிடியூட், நம்ம பேடான மெமரிஸ், இதெல்லாம் சேர்த்து எரிக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதெல்லாம் எரிச்சிட்டு புதுசாக இருக்கணும், அதாவது நியூ மெமரிஸ். நம்மளோட பேடான இதெல்லாம் வந்து நம்மளோட பேடான விஷயங்களுக்கு கோபம், பொறாமை, கர்வம், அப்புறம் வந்து பயம், இதெல்லாம் போட்டு எரிச்சலாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்காக செலிப்ரேட் பண்ணுற பர்த்டே. ஸோ இந்த பர்த்டே ஸ்பெஷலான விஷயமே இதுதான். ஸோ இந்த ஒரு வாட்டி நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் பழகிற டைம் வந்துருச்சு. இந்த பர்த்டே வந்து சேஃபாக ஹாப்பியாக நியூ ட்ரெஸ்ஸஸ் போட்டு ஃபயரில் வந்து ஈஸி இல்லை. ஃபயர் வந்து எல்லாமே வந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அது வந்து எப்படியோ செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் தப்பு. கொஞ்சம் வந்து
whatever நம்ம வந்து இதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ரெஸ்பெக்டோட பண்ணணும். நம்பிக்கை இல்லை அது வந்து அது ஒன் சரிங்களா. நான் எப்பவுமே பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, எந்த விஷயமா பண்ணுறதா இருந்தாலும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பெக்டோட ஹார்ட்லேருந்து பண்ணோம்னா அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. கடவுள் நம்பிக்கை அது இதுதான் இல்லை. நீங்களே பார்க்க போகுது இந்த பர்த்டே எப்படின்னா செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணாமல் நிதானமாக ஃபயரு ஒரு நல்லா கேர்ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி உங்களோட டீஃபால்ட்டான விஷயங்கள், உங்களோட மிஸ்டேக்ஸு, உங்களோட கோபம், பயம், உங்களோட பேடான ஹேபிட்ஸ் பேட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் சேர்த்து வச்சு உங்களோட புது பர்சனாக வாங்க. அதுதான் இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது. சில வெப்சைட்டை பற்றி இது எனக்கு ரொம்ப பிடிச்ச இப்போ நான் ஒரு விஷயத்தை பற்றி வந்து சொல்கிறேன்னா அது எனக்கு கன்வின்ஸ் ஆகும். ஓகே, அந்த விஷயம் எனக்கு கன்வின்ஸ் ஆகலாம் உங்ககிட்ட நான் சொல்கிறது. ஓகே, எனக்கு இது வந்து கேட்கும்போது எஸ் அப்படின்னு தோணுனால உங்ககிட்ட எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து சேர்த்துட்டேன். ஓகேவா? ஸோ எஸ் நான் பரவாயில்ல ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே டு ஆல். தேங்க்யூ. மறக்காம நைட்டு சீசன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.